பள்ளிக்கூட காலத்துல இருந்தே ஒண்ணா படிச்சு தங்களுடைய நட்பை வளர்த்துக்கிட்ட ரெண்டு நண்பர்களை பற்றிய கதை. பொதுவா பெண்களுடைய நட்பை விட ஆண்களுடைய நட்பு ரொம்ப ஆழமானது, கடைசி வரைக்கும் தொடரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள்ல யாரு சுயநலக்காரன் அப்படின்னு சொல்றது தான் இந்த சிறுகதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திருமதி கே ஜெயலட்சுமி அவர்கள் எழுதிய சுயநலக்காரன் என்ற சிறுகதையைத்தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை வெளிவந்த ஆண்டு 1964. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். சார் தந்தி. வாசல்ல சைக்கிள் மணி அலறிச்சு. அப்போதான் பேண்ட்ல ஒத்த காலை விட்டுக்கிட்டு இருந்தான் லக்ஷ்மணன். அப்படியே தெருப்பக்கம் ஓடி வந்தான். அந்த தந்தியத்தான் அவன் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். தந்தி காகிதம் கை மாறிச்சு. தந்தியை பிரிச்சு படிச்சான். அதுல அவன் பார்த்த வாசகம் அவனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷத்தை உண்டு பண்ணுச்சு. அந்த தந்தியில சுபத்ராவுக்கு ஆண் குழந்தை பிறந்து தாயும் சேயும் சுகம் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. இன்னொரு காலையும் பேண்ட்டை மாட்டிக்கிட்டு நேரா கண்ணாடிக்கு எதிரில் போய் நின்னா அவன். உற்சாக மிகுதியால அவனுடைய மனசு உயர உயர பறந்தது. டே லக்ஷ்மணா, நீ அப்பாவாயிட்டடா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு தன்னைத்தானே வாழ்த்திக்கிட்டான் அவன். அதுக்குள்ள அவன் மனசுல இன்னொரு நினைவு வந்து எழுந்தது. இதே நேரத்துல இதே மாதிரி ஒரு தந்தி ராமனுக்கும் வந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சான் அவன். லக்ஷ்மணனுக்கு அந்த தந்தி வந்து 5 நிமிஷம்தான் ஆயிருக்கும். அதுக்குள்ள தெருவையே கிடுகிடுக்க வச்சுக்கிட்டு புறப்பட்டது அவனுடைய ஸ்கூட்டர். ஆச்சரியப்பட வேண்டாம், லக்ஷ்மணன் ராம வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கான். ராமனும் லக்ஷ்மணனும் நண்பர்கள். உதவின்னா ஊரை விட்டே ஓடி போற கூட்டத்தை சேர்ந்தவங்க இல்ல அவங்க. உயிரை கொடுத்து உயிரை காக்கிற உண்மையான நண்பர்கள். அவங்களுடைய நட்பு ஆரம்ப பள்ளியிலேயே ஆரம்பிச்சிருச்சு. அப்படித்தான் ஒரு நாள் அவன் கையில இருந்த சாக்லேட் இவன் வாயில விழுந்தது. இவன் கையில இருந்த சாக்லேட் அவன் வாயில விழுந்தது. 2 பேருடைய நாவும் இனிப்ப சுவைச்சுது. அப்ப லக்ஷ்மண, எனக்கு பிறந்த நாள்டா ராமு அப்படின்னு சொன்னான். அட, எனக்கும் தாண்டா இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னான் ராமு. 2 பேரும் ஒருவரை ஒருவர் சந்தோஷத்தோட தழுவிக்கிட்டாங்க. இப்படி தொடங்கினதுதான் அவங்களுடைய நட்பு. இன்னைக்கு வரைக்கும் அடையாறு ஆலமரத்தை போல வேரூன்றி தழைச்சு முதிர்ந்து நட்புக்கு எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்கு. 2 பேரும் ஒரே கல்லூரியில தான் படிச்சாங்க. ஒரே அலுவலகத்துல தான் வேலைக்கு சேர்ந்தாங்க. எல்லாமே அவங்க மனசுப்படியே நடந்தது. இதையெல்லாம் விட அதிசயம், 2 பேருடைய திருமணமும் கூட ஒரே நாள்ல ஒரே ஊர்ல ஒரே சத்திரத்துல ஒரே பந்தல்ல நடந்ததுதான். இதுக்காக அவங்க 2 பேர் வீட்டையும் படுத்தி வச்ச பாடு இருக்கே, அது பெரிய பாடு. திருமணமான 8வது மாசத்துல ராம லட்சுமண 2 பேருமே அவங்களுடைய மனைவிகளை பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. வேற எதுக்கு? பிரசவத்துக்கு தான். அதுக்கு பிறகு அன்னையிலிருந்து அவங்க 2 பேரும் நாட்களை எண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. லட்சுமணனுக்கு இன்னைக்கு தந்தி வந்துருச்சு. ராமனுக்கு கட்டாயம் வந்திருக்கணும். இந்த நினைப்புல தான் அவன் வீட்டுக்கு வேகமா ஸ்கூட்டர்ல போய்கிட்டு இருந்தான் லட்சுமணன். அப்போ ஒரு வெள்ளாட்டுக்குட்டி குறுக்க பாஞ்சு ஓடுச்சு. அதுக்கு தன்னோட பிஞ்சு உயிரை காப்பாத்திக்கணுங்கிற ஆசையே இருந்த மாதிரி தெரியல. ஆசையை அறிகிற வயசும் அதுக்கு இல்ல. சாவு கண்டு பயப்படாத யோகியை போல துள்ளி ஓடின அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாத்துறதுக்காக சடக்குன்னு பிரேக்கை போட்டான் லட்சுமணன். வண்டியை நிறுத்துறதுக்கு உதவி செஞ்ச பிரேக் மறுபடியும் கிளம்ப மறுத்து சண்டித்தனம் பண்ணிச்சு. அத்தோட மன்றாடி ஒரு வழியா வண்டியை வழிக்கு கொண்டு வந்து அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு 10 நிமிஷங்கள் பிடிச்சது. ராமனோட வீட்டு வாசல்ல போய் ஸ்கூட்டரை நிறுத்தவும் ராமன் தந்தி சேவகன் கிட்ட இருந்து தந்தியை வாங்கி பார்க்கவும் சரியா இருந்தது. ராமனோட வீட்டு வாசல்ல இருந்த 4 படிகளையும் ஒரே தாவா தாவி போய் நண்பனுக்கு பக்கத்துல நின்னா லட்சுமணன். அதே நிமிஷம் ராமனோட கையில படபடத்துக்கிட்டு இருந்த தந்தி அவன் கையில இருந்து நழுவி கீழே விழுந்தது. குனிஞ்சு அதை எடுத்தான் லட்சுமணன். அந்த தந்தி காகிதத்தில் இருந்த வாசகங்களை படிச்சான். பிரசவத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத கோளாறினால்
சுசீலா இறந்து விட்டாள், உடனே வரவும் அப்படின்னு தான் அந்த தந்தியில் எழுதப்பட்டிருந்தது. தந்தியை படிச்சு அதிர்ந்து போனவனா நண்பனுடைய முகத்தை பார்த்தா லட்சுமணன். அது முகமாவா இருந்தது? அடுத்த வினாடியே ராமான்னு அவன் அலர்ன அலறல்ல அந்த வீடே கிடுகிடுத்தது. நாட்கள் ஓடி போச்சு. நண்பர்கள் 2 பேரும் எதிரெதிர உட்கார்ந்துருந்தாங்க. லக்ஷ்மணா அப்படின்னு கூப்பிட்டா ராமன். என்னடா சொல்லு அப்படின்னா லக்ஷ்மணன். நீ சுபத்ராவை வரவழைக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்டா ராமன். இல்ல அப்படின்னு சொன்னா லக்ஷ்மணன். ஏண்டா இல்ல அப்படின்னு கோபத்தோட கேட்டா ராமன். அது உனக்கே தெரியும் அப்படின்னா லக்ஷ்மணன். வர வர எனக்கு உன் மேல வெறுப்பு அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொன்னா ராமன். எனக்கும் அப்படித்தான் அப்படின்னு சொன்னா லக்ஷ்மணன். என்னது உனக்கும் அப்படித்தானா? நீ இவ்வளவு பிடிவாதமா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னா ராமன். நானும் தான் அப்படின்னா லக்ஷ்மணன். லக்ஷ்மணா ஏண்டா இப்படி அடம் பிடிக்கிற அப்படின்னா ராமன். போது நிறுத்து ராமு, நீ பிடிவாதம் பிடிக்கலாம், நான் மட்டும் பிடிக்க கூடாதா அப்படின்னு கேட்டா லக்ஷ்மணன். கூடாது அப்படின்னா ராமன். ஏன் கூடாது அப்படின்னு கேட்டா லக்ஷ்மணன். நீ என்னை விட சின்னவன், நான் சொன்னா கேட்கத்தான் செய்யணும் அப்படின்னா ராமன். இங்க பாரு, நீ பிறந்த தேதி எனக்கு தெரியாது நான் நினைக்கிற அப்படின்னு கேட்டா லக்ஷ்மணன். தேதியை விட்டு தள்ளு, பேரை வச்சு பார்ப்போம், பேரை பொறுத்த மட்டிலும் நீ எனக்கு சின்னவன் தானே அப்படின்னு கேட்டா ராமன். ராமு அப்படின்னு நண்பனுக்கு பக்கத்துல போய் அவனை தன் தோளோட அணைச்சுக்கிட்டான் லக்ஷ்மணன். அவன் மனசு வேதனை தாங்காம துடிச்சது. நான் சொல்றத கேட்க மாட்டியா ராமு? நண்பனோட தாடையை பிடிச்சுக்கிட்டு ஒரு தாயை போல பாசத்தோட கேட்டான் லக்ஷ்மணன். என்னை என்ன செய்ய சொல்ற லக்ஷ்மணா? என்னால என் சுசீலாவை மறக்கவே முடியலையே அப்படின்னு பரிதாபமா சொன்னா ராமன். சரி, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற, அதையாவது சொல்லு அப்படின்னா லக்ஷ்மணன். என் ஆயுசு முடிகிற வரைக்கும் இப்படியே இருந்துடுறதுங்கிறது தான் என்னுடைய தீர்மானம் அப்படின்னு சொன்னார் ராமன். அப்படியா? ரொம்ப சரி, என்னோட தீர்மானத்தையும் நான் சொல்லிடுறேன், நீ கேட்டுக்கோ. நீ அனுபவிக்காத இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் நானும் அதை அனுபவிக்க முடியாது. இனிமே உன்னை மறுமணம் பண்ணிக்கோன்னு நான் வற்புறுத்த மாட்டேன். அதே மாதிரி நீயும் என்ன சுபத்ராவை கூட்டிட்டு வரும்படி வற்புறுத்தக்கூடாது, தெரிஞ்சுதா அப்படின்னா லக்ஷ்மணன். ஏண்டா இப்படி புரியாதவன் மாதிரி பேசுற? ஏன் சுசீலா இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. உன் சுபத்ரா உன்னோட வம்ச விளக்க கையில ஏந்திக்கிட்டு உன்னோட அழைப்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கா. நம்ம 2 பேரையும் ஒண்ணுபடுத்தி பேசுறிய லக்ஷ்மணா, இது சரியா அப்படின்னு கேட்டா ராமன். என்ன, எனக்கு தெரியாத விஷயத்த சொல்லிட்ட மாதிரி எண்ணமா உனக்கு? சுசீலா உயிரோட இல்ல, அதை நானும் மறுக்கல. நீ ஏன் கௌரியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? சரி, கௌரியை பிடிக்கலையா, விட்டு தள்ளு. உனக்கு பிடிச்ச மாதிரி வேறு எந்த பொண்ணையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு மனைவின்னு ஒருத்தி உன் வீட்டுக்குள்ள அடியெடுத்து வைக்கும்போது தான் என்னோட மனைவியா சுபத்ராவும் மறுபடியும் என் வீட்டுக்குள்ள நுழைய முடியும். உனக்கு இல்லாத வாழ்வு எனக்கு தேவையில்லை, அது உனக்கு நினைவு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா லக்ஷ்மணன். இங்க பாருடா, ஒரு பெண் பாவத்துக்கு நான் காரணமாகத்தான் வேணுமா அப்படின்னு கேட்டா ராமன். நான் ஆகும்போது நீ ஏன் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டா லக்ஷ்மணன். லக்ஷ்மணா தயவு செய்து இந்த பேச்சை நிறுத்துடா அப்படின்னா ராமன். சரிப்பா, இப்படியே 1 வருஷ காலமா உன் கூட இப்படி பேசி பேசியே என் தொண்டையெல்லாம் புண்ணா போச்சு. பேசின வரைக்கும் போதும். எப்போ நீ உனக்காக மனசு மாறி மறுமணம் செய்துக்க விரும்புறியோ அப்ப செய்துக்கோ. நீ மறுமணம் செய்துக்கிட்ட மறுநாளே நானும் போய் சுபத்ராவை கூட்டிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் அவ பிறந்த வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்போட எழுந்தா லக்ஷ்மணன். அன்னைக்கு காலை தபால்ல ராமனுக்கு அந்த கடிதம் வந்தது. அந்த கடிதத்தை மறுபடியும் படிச்சான் ராமன். அண்ணாவுக்கு அநேக வணக்கங்கள். எப்படி எழுதுவது என்ன எழுதுவது என்றே புரியவில்லை. அவருக்கு கடிதங்கள் எழுதி எழுதி என்னுடைய விரல்கள் தேய்ந்து விட்டன. ஒவ்வொரு கடிதத்திற்கும் பதில் வராமல் இல்லை. ஆனால் எல்லாவற்றிலும் ஒரே வாசகம், காலம் வரும், எழுதுகிறேன், காத்திரு. இதை படித்து படித்து எனக்கு அலுத்து விட்டது. குழந்தை பிறந்து 1 வருஷம் முடிவடைந்து விட்டது. இன்னமும் நான் பிறந்த வீட்டிலேயே இருக்கிறேன். உற்றாரும் ஊராரும் சும்மா இருப்பார்களா?
பைசா செலவில்லாமல் எனக்கு ஊரார் வழங்கிய பட்டம் வாழா வெட்டி. இதை ஒரு பெண்ணால் எப்படி ஏற்க முடியும்? அதுவும் அன்பும் பண்பும் நிறைந்த ஒரு கணவரை மணந்து கொண்டிருக்கையில். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. வேறு வழி இல்லாமல் தான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். சுசீலாவை நான் நன்றாக அறிவேன். அவளிடத்தில் தாங்கள் வைத்திருந்த காதலின் தன்மையையும் நான் அறிவேன். தங்களால் சுசீலாவை மறக்க முடியாது என்பதையும் நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். இருந்தாலும் எனக்காக, எனக்கு வாழ்வளிப்பதற்காக வேறு ஒரு பெண்ணை நீங்கள் மணந்து கொள்ளத்தான் வேண்டும். உங்களுடைய உறுதி பாராட்டக்கூடியதுதான். இருந்த போதிலும் எனக்காக பெரிய மனது வைத்து அதை விட்டு கொடுக்க வேண்டுகிறேன். நீங்கள் ஒரு ஆண்மகன். பெண்களுக்கு இல்லாத சில உரிமைகள் உங்களுக்கு உண்டு. அதன் மூலம் வாழ்வுக்காக ஏங்கும் ஏதேனும் ஒரு பெண்ணுக்கு வாழ்வளிப்பதன் மூலம் எனக்கும் வாழ்வழியுங்கள். அதற்காக தங்களை சுசீலாவை மறந்துவிடும்படி நான் கூறவில்லை. அவளுடைய நினைவு தங்களுடைய இதயத்தில் நீங்காத காதல் ஜோதியாக நீக்கமர நிறைந்து இருக்கட்டும். உங்களுடைய அபலை சகோதரிக்காக, அவள் பெற்ற குழந்தைக்கு தந்தை பாசம் கிடைப்பதற்காக தங்களுடைய சொந்த விருப்பத்தை தியாகம் செய்ய வேண்டும் என்று நான் யாசிக்கிறேன். அண்ணா, எனக்கு வாழ்வு பிச்சை கொடுப்பீர்களா? இல்லாவிட்டால் நானும் கூடிய சீக்கிரத்தில் சுசீலாவிடம்தான் போக வேண்டும். இப்படிக்கு அன்பு சகோதரி சுபத்ரா. அந்த கடிதத்தை படிச்சுட்டு வாய் விட்டு கதறினா ராமன். ஐயோ சுசீலா, உன்னை மறக்க சொல்லி எத்தனை பேர் சிபாரிசு பண்றாங்க. அப்படியும் என்னால உன்னை மறக்க முடியலையே. உன்னை எனக்காக இல்லாட்டாலும் சுபத்ராவுக்காக மறக்கத்தான் வேணும் போல இருக்கே. நான் என்ன செய்வேன்? இதே சமயத்துல நான் இறந்து போய் நீ மட்டும் உயிரோட இருந்திருந்தா யாரும் உன்னை இப்படி கட்டாயப்படுத்த மாட்டாங்களே. ஆண்களுக்கு இல்லாத அந்த உரிமை பெண்களுக்கு இருக்கு. அதனாலதான் பெண்கள் இழந்து போன தன்னுடைய கணவருடைய நினைவிலேயே வாழ்றாங்க, வாழ முடியுது. அதனாலதான் பெண்ணினம் உயர்ந்து வரவும் முடியுது. நான் ஒரு பாவி, ஆனா பிறந்துட்டேனே. எனக்கு அந்த உரிமை இல்லாம போயிருச்சே. அதை காப்பாத்துற உறுதி என் மனசுக்கு இருந்தும் அதை நடத்தி காட்ட உரிமை இல்லாம துன்பப்படுறேன் சுசீலா, துன்பப்படுறேன். அழக்கூடாது அழக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு ஆண்மகன் வாய்விட்டு அழுதான். 2 நாட்கள் அலுவலகத்துக்கு லீவ் போட்டுட்டு சிந்திச்சான். ஆனாலும் அவனால எந்த முடிவுக்கும் வர முடியல. தன்னுடைய விருப்பப்படி அவன் நடக்கணும்னா அவன் ஒரு சுயநலக்காரன் தான். நட்பை பெருமைப்படுத்துறதுக்காக லட்சுமணன் இருக்கிற வாழ்வை இல்லாதது மாதிரி செய்துக்கிட்டு துறவு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான். இவனை போல அவனும் சுயநலக்காரனா மட்டும் இருந்திருந்தா? ஆனா இந்த விஷயத்துல அவன் அப்படி இருக்கணும்னு தான் இவன் விரும்பினான். ஆனா அவன் அப்படி சுயநலம் உள்ளவனா இருக்கலையே, இருக்க விரும்பலையே. நட்பை மையமா வச்சு தன்னையும் லட்சுமணனையும் எடை போட்டப்போ லட்சுமணன் தான் உயர்ந்து நின்னான். நட்புக்காக அவன் சுயநலத்தை விட்டவன். ராமன் அவன்கிட்ட தலைகுனியத்தான் வேண்டியிருந்தது. நண்பனுக்காக, அவன்கிட்ட கொண்டிருந்த நட்புக்காக இவனும் சுயநலத்தை விடத்தான் வேண்டி இருந்தது. லட்சுமணனுக்காக, சுபத்ராவுக்காக, நட்புக்காக இது அவன் செய்துதான் ஆகணும். வேறு வழியே இல்லை. இவனை பொறுத்தவரையிலும் இது ஒரு தியாகம்தான். இவனுக்காக லட்சுமணன் தன்னோட வாழ்வையே தியாகம் பண்ணிக்கிட்டு வாழ்றான். அவனுக்காக இவன் இல்லாத ஒரு வாழ்வை ஏற்படுத்தி கொள்ற தியாகத்தையாவது செய்ய வேண்டாமா? ஒரு முடிவுக்கு வந்தவனா ராமன் லட்சுமணனோட வீட்டை நோக்கி புறப்பட்டான். லட்சுமணன் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், மற்றபடி எல்லா காரியங்களையும் அவனே செய்து முடிச்சிருவான். தன்னோட இந்த செயல் மூலம் லட்சுமணனும் சுபத்ராவும் வாழ்வு பெற போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் ராமன். லட்சுமணனுடைய வீட்டு முன்னால போய் ஸ்கூட்டரை நிறுத்தினான். ஸ்கூட்டரை விட்டு இறங்கினதுமே அவனை மூடியிருந்த கதவும் பூட்டியிருந்த பூட்டும் தான் வரவேற்றுது. இவ்வளவு சீக்கிரமா அவன் ஆபீஸுக்கு புறப்பட்டு போயிருப்பான்? பதிலை யோசிக்க அவனுக்கு பொறுமை இல்லை. அவனும் அலுவலகத்தை நோக்கி போனான். நேரம் ஆகலைங்கிறதால ஆபீஸ்ல யாருமே வந்திருக்கல. வேலைக்கார பையன் மட்டும்தான் வந்திருந்தான். அவன்கிட்ட போய் கேட்டான், லட்சுமணன் சார் வந்துட்டாரா பாபு அப்படின்னு. இல்லைங்க சார் அப்படின்னு சொன்னா அவன். எங்க போயிருப்பான்? ஒருவேளை திடீர்னு மனசு மாறி சுபத்ராவை கூட்டிட்டு வர போயிருப்பானோ? ஆண்டவனே, அப்படி இருந்தா உனக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதாது. சிந்தனையில லயிச்சு போனவனா மௌனமா நின்னுகிட்டு இருந்தான் அவன். அப்போ வேலைக்கார பையன் வந்து, சார் உங்க மேஜை மேல உங்களுக்கு ஒரு கவர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னான் பாபு. வேகமா தன்னுடைய மேஜையை நோக்கி போனா ராமன்.
மேஜை மேல இருந்த அந்த கவரை எடுத்ததுமே அவனுடைய கவலைகள் எல்லாம் ஓடி ஒளிஞ்ச மாதிரி இருந்தது. அவனுக்கு லக்ஷ்மணனுடைய கையெழுத்து தெரியாதா என்ன? அவன் சுபத்ராவை கூட்டிட்டு வரத்தான் திடீர்னு கிளம்பி போயிருக்கான். நான் கவலைப்பட போறேனேன்னு எனக்கு கடிதம் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அவனுடைய சுபாவமே இப்படித்தான். நினைச்சதை உடனே செய்திருவான். யோசிக்கிற பழக்கமே அவனுக்கு கிடையாது. 2 நாட்களா நான் வேலைக்கு வராததால அவனுடைய கடிதத்தை பார்க்க முடியல. எண்ணங்களோட அசுர சுழற்சியில திக்குமுக்காடி போய் நின்னா ராமன். கவரை உடைச்சு கடிதத்தை எடுத்து படிக்க கூட தோணாம எதிர்பாராம கிடைச்ச உற்சாகத்துல தன்னுடைய லட்சியம் அளிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நிம்மதியில பெருமிதத்துல பூரிச்சு போய் நின்னா அவன். சுசி, உன்னை நான் மறக்க வேண்டியதில்லை. உன்னோட நினைப்ப இதயத்தோட ஓரத்துல ஒதுக்கி வைக்க வேண்டியதில்லை. அதுக்கு லக்ஷ்மணன் எனக்கு பெரிய உதவி செய்துட்டான். இனிமே நான் என்னைக்கும் எப்பவும் உன்னோட நினைப்பிலேயே இருக்கலாம். நான் அதிர்ஷ்டசாலி சுசீலா. என்னோட லட்சியம் பொழைச்சிருச்சு. விருப்பமில்லாத வாழ்க்கையில என்னை ஈடுபடுத்திக்க வேண்டிய நிர்பந்தம் என்னை விட்டு நீங்கிருச்சு. நிலை கொள்ளாத மகிழ்ச்சியில ராமனுடைய மனசு துள்ளிச்சு. அப்போ பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த பாபு, என்ன சார் கையில கடிதத்தை வச்சுக்கிட்டு பிரிச்சு பார்க்காமலே நிக்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்டான். இதோ இந்த பிரிச்சு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கவரை பிரிச்சு கடிதத்தை வெளியே எடுத்தான். அந்த கடிதத்துல, டேய் ராமு, நீ ஒரு சுயநலக்காரன். உன்னோட விருப்பத்தை நீ விட்டு கொடுக்க மாட்ட. சுபத்ராவும் ஒரு சுயநலக்காரி. என்னோட தான் வாழ்ந்து ஆகணுங்கிற தன்னுடைய விருப்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாளாம். நீங்க 2 பேரும் இவ்வளவு சுயநல பேயா இருக்கும்போது நான் மட்டும் அதற்கு எதிர்மாறா எப்படி இருக்கிறது? அதனால நானும் ஒரு சுயநலக்காரனாயிட்டேன். எனக்கு வேற வழி தெரியலடா. நீங்க 2 பேரும் உங்களுடைய லட்சியங்களை காப்பாத்திக்கிறதுலயே கண்ணும் கருத்துமா இருக்கும்போது நான் மட்டும் என்ன பண்றது? விபரீதமா ஏதாவது யோசிச்சு மூளையை போட்டு குழப்பிக்காத. நான் இராணுவத்துல சேர்ந்துட்டேன். இப்படிக்கு சுயநலக்காரன் லட்சுமணன் அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. கதை முடிவடைந்தது. இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.